promising Tamil YouTube channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போன வீடியோல ஃபங்க்ஷன் பத்தி டீடைலா பார்த்தோம். ஸோ ஃபங்க்ஷன்ல 2 டைப் பார்த்திருப்போம், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதுல 4 டைப்ஸ் இருக்கு. நம்ம ஒரு டைப்பும் ஒரு யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டைப் ஃபங்க்ஷன் with no argument and no return value. Okay, second type function with no argument and return a value, and third one function with argument and no return value, and fourth type function with arguments and return a value. So no argument, அந்த argument இல்லாம ரெண்டு டைப் இருக்கு, arguments ஓட ரெண்டு டைப் இருக்கு. So ஒன்னே நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமோட டீடைலா பார்க்கலாம். ஓகே, first type function with no arguments and no return value. So user defined function நம்ம ப்ரோக்ராம்ல first declare பண்ணனும், அதுக்கப்புறம் define பண்ணனும், அதுக்கப்புறம் அதை கால் பண்ணனும். நம்ம declare பண்ணும்போதே function name நம்ம முடிவு செஞ்சிருவோம். அந்த function நம்ம நேம் கொடுத்ததும் பக்கத்துல அந்த function return value பண்ணுமா அப்படின்றத keyword யூஸ் பண்ணி அதை நம்ம முடிவு செய்யணும். இப்போ void கொடுத்தோம் அப்படின்னா அந்த function எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்றது மீனிங். சோ இது யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா அப்படின்னா கம்பைலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். வாய்ட்னா இந்த வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்ட்டு கம்பைலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். சோ நெக்ஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரண்டிசிஸ்குள்ள நம்ம எந்த டேட்டா டைப்புமே கிரியேட் பண்ணல அப்படின்னா அங்க எதுவுமே இல்லை, எம்டியா இருந்துச்சுன்னா அதுதான் நோ ஆர்குமெண்ட். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் எதை பேஸ் பண்ண ப்ரோக்ராம் அப்படின்னா 2 இன்புட் யூசர் கெட் பண்றோம், இன்புட் வேல்யூஸ். அதுல இருக்க இன்புட் வேல்யூஸ்ல இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பர் எது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ற ப்ரோக்ராம் தான் இது. சோ இதை நம்ம தனியா கிரேட் நம் ஃபங்க்ஷன்ற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றோம். அதுக்குள்ள இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்றோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போறது இல்ல. ஓகே, நம்ம கால் பண்ணும் போதும் எது வேல்யூஸும் பாஸ் பண்ண போறது இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன்ல void space great num open and close parenthesis semicolon. ஓகே, டிக்ளேர் பண்ணியாச்சு. into space main function குள்ள தான் நம்மளுடைய ஃபங்க்ஷன் கால் இருக்கும். சோ great num open brace close brace semicolon. ஓகே, இப்போ கம்பைலர் இதை ரீட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா great num ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பார்ட்டுக்கு ஜம்ப் பண்ணிரும். அப்போ void space great num open and close parenthesis and open curly braces குள்ள இருக்கக்கூடிய கோட் இப்போ கம்பைல் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் லைன் int ij. சோ இந்த ijன்றதுல டெம்பரரி வேரியபிள்ஸ். இது எப்ப கால் பண்றோமோ, எப்ப கம்பைலர் அதுக்குள்ள போதோ அப்ப மட்டும் இது கிரியேட் ஆகும், அப்ப மட்டும் அது ப்ராசஸ் பண்ணும். ஓகே, ij கிரியேட் பண்ணி நம்ம கிட்ட யூசர் இன்புட் வேல்யூஸ் கெட் பண்ணுது injக்கு. சோ மெசேஜ் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணுது, enter 2 numbers that you want to compare. சோ நம்ம 5 6 சொல்லிட்டு 2 நம்பர் நம்ம கொடுக்கும் பொழுது இஃப் கண்டிஷனுக்கு போகும். சோ 5 greater than 6 அப்படின்னா இல்ல, கண்டிஷன் ஃபால்ஸ். ஏன்னா 5 காட்டிலும் 6 பெருசா அப்படின்னா இல்ல, ஃபால்ஸ்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். அங்க இருக்கக்கூடிய மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுது, the greater number is j. ஜேல என்ன இருக்கு, 6 இருக்கு, அதை பிரிண்ட் பண்ணிடுது. ஓகே, இப்போ எல்ஸ் பார்ட் முடிஞ்சிச்சு அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஓகே, அதோட எண்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் எங்க போயிட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு அதோட இந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடும். சோ இதே சேம் ப்ரோக்ராமே நம்ம திருப்பி ரன் பண்ணும்போது கிரேட் நம்பர் ஃபங்க்ஷன் கால் ஆகும். உள்ள போயிட்டு நான் இப்போ இன்புட் வேல்யூஸா 6 and 5 கொடுக்குறேன். சோ 6 greater than 5 இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும். சோ ட்ரூன்னும் போது அதுக்குள்ள இருக்க மெசேஜ் என்ன, பிரிண்ட் அப்ல the greater number is 6 அப்படின்ற ஐயோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, இப்போ இந்த கிரேட் நம்பர்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ண மெயின் ஃபங்க்ஷனுக்கு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. இங்கே என்ன பண்ணிடுது, யூசர் இன்புட் வேல்யூஸையும் கெட் பண்ணுது. ஏன்னா இங்க நம்ம ஆர்குமெண்ட்ஸும் கால் பண்ணும்போது அனுப்பல. ஸோ இன்புட் வேல்யூஸை இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கெட் பண்ணி அந்த அவுட்புட்டையும் அங்கேயே டிஸ்பிளே பண்ணி எல்லா ப்ராசஸுமே அதுக்குள்ளேயே முடிச்சிருச்சு. ஓகே, இதுதான் ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூக்கான எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்க்க போறோம். செகண்ட் டைப் ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ நோ ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா ஃபங்க்ஷனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரண்டிசிஸ்குள்ள எந்த ஒரு வேரியபிள்ஸும் நம்ம கொடுத்து டிக்ளேர் பண்ண போறது இல்லை. அதாவது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எந்த வேல்யூ கெட் பண்ணிக்க போறது இல்லை அப்படின்றத மீனிங். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எல்லா ப்ராசஸும் பண்ணி கால் பண்ண மெயின் ஃபங்க்ஷனுக்கு அவுட்புட்டை சென்ட் பண்ணும் அப்படின்றத அதோடைய மீனிங். அப்போ நம்ம ரிட்டர்ன் டைப் அப்படின்னு நீங்க ரிட்டர்ன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் டைப் கரெக்டா கொடுக்கணும். இன்ட் கொடுத்தோம் அப்படின்னா இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, அப்ப இன்ட் ஸ்பேஸ் கிரேட் நம் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் செமிகோலன். ஓகே, சோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நமக்கு ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா
ரிட்டர்ன் ஆக போகுது. அப்ப இங்க மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். இன்ட் ஸ்பேஸ் ரிசல்ட் ஈக்குவல் டு கிரேட் நம் ஃபங்க்ஷனை கால் பண்றோம். கால் பண்ணி வர ரிசல்ட் அந்த ரிசல்ட் வேரியபிள ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, பிரிண்ட் அப்ல அது கிரேட்டர் நம்பர் இஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ற ப்ராசஸ் இங்க இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம இந்த கிரேட் நம்ம கால் பண்றோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம எந்த ஒரு இன்புட் வேல்யூஸையும் நம்ம பாஸ் பண்ணல, ஏன்னா நோ ஆர்குமெண்ட்ஸ். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளதான் என்ன பண்றோம், டெம்பரரி வேரியபிள்ஸ் கிரியேட் ஆக போது ஸ்கேனர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி யூசர் இருந்து இன்புட் வேல்யூஸ் கிரியேட் பண்ணி கம்பேர் பண்ணி ரிசல்ட் என்ன பண்றோம் அப்படின்னா கால் பண்ற அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்றோம். இதான் இங்க வந்து நடக்குது. ஸோ இன்ட் ஐஜே அண்ட் கிரேட்டர் நாம் அப்படின்னு 3 வேரியபிள். ஸோ printfல enter to number that you want to compare மெசேஜ் டிஸ்பிளே பண்றோம். ஸ்கேனப்ல வந்து 2 வேல்யூஸை கொடுக்குறோம். அதே சேம் 5 6 கொடுக்குறோம். இஃப் கண்டிஷன் செக் பண்றது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போகுது. அப்ப ஜேயோட வேல்யூ இந்த கிரேட் நம்பர்ன்ற வேல்யூல போயிட்டு என்ன ஆகுது, வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்குது. ஸோ 6 அப்படின்றது வந்து திருப்பி என்ன பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, எங்க ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா அந்த கால் பண்ண அந்த ஃபங்க்ஷனுக்கே ரிட்டர்ன் பண்ணுது. ரிசல்ட்ன்ற வேரியபிள்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணி printfல நமக்கு மெயின் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த printf ஃபங்க்ஷன் வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி 6 தான் கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்ற மெசேஜை டிஸ்ப்ளே பண்ணுது. இது ப்ராசஸ். இதே சேம் தான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள வந்து மறுபடியும் வந்து நம்ம கம்பைல் பண்றோம் அப்படின்னா 2 நம்பர்ஸ் கெட் பண்ணுது, 6 5 கொடுக்குறோம். இப்போ வந்து இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஐயோட வேல்யூ கிரேட்டர் நம்பர் வேரியபிள ஸ்டோர் பண்ணி ஸோ ரிட்டர்ன் பண்ணுது கிரேட் நம்பர். அப்ப நம்மளுக்கு 6ன்றது ரிசல்ட் மெயின் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ரிசல்ட் வேரியபிள ஸ்டோர் பண்ணும் அண்ட் printfல இந்த வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்க்க போறோம். டைப் வந்து ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூ. ஓகே, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கிரேட் நம்ம டிக்ளேர் பண்ணும்போதே பிரேசஸ்குள்ள வந்து int a, int b ன்னு சொல்லிட்டு 2 ஆர்குமெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணிடுறோம். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து இந்த கிரேட் நம்ம கால் பண்ணும்போதே மெயின் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய இந்த 2 வேல்யூஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து அனுப்புறோம். அப்ப இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அந்த 2 வேல்யூவை கெட் பண்ணுது. இந்த int a int b ல வந்து வாங்கி காப்பி பண்ணி வச்சுட்டு அந்த வேல்யூஸை வச்சுதான் உள்ள இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுது. ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கிடைக்கும் இல்லையா, அந்த அவுட்புட்டை அனுப்பாது. ஏன்னா இங்க நோ ரிட்டர்ன் வேல்யூ. அப்ப நோ ரிட்டர்ன் வேல்யூனா நம்ம கீவேர்ட் என்ன யூஸ் பண்ணிருக்கணும், வாய்ட் யூஸ் பண்ணணும். வாய்ட் யூஸ் பண்ணா கிரேட் நம்பர்ன்ற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்றதா அதோட மீனிங். ஸோ வாய்ட் ஸ்பேஸ் கிரேட் நம் பிரேசஸ்குள்ள int a, int b. ஓகே, ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள 2 இன்புட் வேல்யூஸ் நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேயே கெட் பண்றோம் யூசர் இருந்து. ஸோ int ij printfல enter 2 numbers that you want to compare மெசேஜ் வந்து கொடுத்துறோம். ஸோ ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆயிடும். அண்ட் ஸ்கேனப்ல வந்து ijக்கு வேல்யூ கெட் பண்ணுது. ஸோ 5 6 அப்படின்ற வேல்யூ நம்ம கொடுக்குறோம். ஸோ கிரேட் தான் இப்போ i, j அப்படின்ற 2 ஆர்குமெண்ட் வந்து இங்க வந்து பாஸ் பண்றோம். ij இது வந்து ரியல் வேரியபிள்ஸ். ஓகே, இதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எந்த சேஞ்சஸ்மே ஆகாது. ஓகே, இப்போ நான் இங்க 5 6ன்னு சொல்லிட்டு ஐல 5 இருக்கு 6 இருக்கு, இதை நான் பாஸ் பண்றேன். இது ஜஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா கிரேட் நம்பர்ன்ற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய xy வந்து ஜஸ்ட் வேல்யூஸை காப்பி பண்ணும் தவிர அந்த வேல்யூஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணிடாது. ஓகே, எந்த அஃபெக்டும் ரியல் வேரியபிள் கூடிய வேல்யூஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகே, இப்போ i, j அப்போ 5 6 வந்து பாஸ் ஆகுது. பாஸ் பண்ணும்போது void space create னா braces குள்ள இருக்கக்கூடிய int x, int y. I வந்து x குள்ள ஸ்டோர் ஆகும், j வந்து y குள்ள வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அப்ப x குள்ள 5 இருக்கு and j குள்ள வந்து 6 இருக்கு. ஓகே, இப்போ if condition செக் பண்ணுது 5 greater than 6 condition false. அப்ப else குள்ள வந்து கம்பைலர் வந்துட்டு the greater number is அப்படின்னு சொல்லிட்டு 6 வந்து பிரிண்ட் பண்ணுது. ஓகே, இங்கே வந்து அவுட்புட் நமக்கு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகே, அதோட வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல போகுது. அதோட ப்ரோக்ராம் எண்ட். ஸோ சேம் ப்ரோக்ராம்லேயே நான் மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து enter 2 numbers அப்படின்னு நம்ம மெசேஜ் டிஸ்ப்ளே பண்ணுது. இப்போ நம்ம 6 5 கொடுக்கும்போது கிரேட் நம்பர்ல 6 5 வந்து சென்ட் ஆகும். xy குள்ள 6 இருக்கும், y ல வந்து 5 இருக்கும். ஸோ 6 greater than 5 condition true. the graded number is 6 ன்னு பிரிண்ட் ஆயிடும். else part வந்து பெர்ஃபார்ம் ஆகாது. இதோட வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். ஃபோர்த் டைப் வந்து ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் வேல்யூ. ஓகே, நம்ம கிரியேட் பண்ண போற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அதுல வந்து ஆர்குமெண்ட்ஸும் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ரிட்டர்ன் வேல்யூ அதாவது ரிட்டர்ன் டைப்பும் வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்றக்கூடிய அந்த ரிட்டர்ன் டைப்பும் கொடுக்க போறோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து int ஸ்பேஸ் கிரேட் நம் பிரேசஸ்குள்ள வந்து int a, int b க்ளோஸ் செமிகோலன். இப்போ இன்ட்னு கொடுத்துட்டோம். அப்ப இந்த கிரேட் நம் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ற மெயின் ஃபங்க்ஷனுக்கு இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதே நேரம் ஆர்குமெண்ட்ஸ் வந்து 2 வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு, int a, int b.
மெயின் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு இன்புட் வேல்யூஸ் வந்து நான் இந்த கிரேட் நம்பர் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு வந்து சென்ட் பண்ண போறாங்க. ஏ அண்ட் பில வந்து அதை காப்பி பண்ணி வச்சுக்க போகுது இந்த ரெண்டு வேல்யூஸை. அதை வச்சுதான் உள்ள ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் என்ன பண்ணுது, கால் பண்ண மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ல மெயின் ஃபங்க்ஷன்ல ரெண்டு இன்புட் வேல்யூஸும் மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், அனுப்பணும் இல்லையா? அப்ப இன்ட் ஐ கமா ஜே கமா ரிசல்ட்ன்ற வேரியபிள் தேர்ட் வேரியபிள் கிரியேட் பண்றோம். ஏன்னா வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது, அந்த ரிட்டர்ன் பண்ண அந்த வேல்யூ கெட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ரிசல்ட். ஸோ ஸ்கிரீன்ல வந்து அவுட்புட் ஸ்கிரீன்ல நம்மளுக்கு மெசேஜ் யூசர்ட்ட வந்து கேட்கிறோம், எந்த டூ நம்பர்ஸ் தட் யூ வாண்ட் டு கம்பேர். ஸோ ஸ்கேனப்ல ஐ அண்ட் ஜேக்கு வந்து வேல்யூஸ் இன்புட் வேல்யூ கெட் பண்ணுது, சேம் 5 6 கொடுக்குறோம். ஸோ கிரேட் நம் ஓப்பன் க்ளோஸ் ஐஜேல வந்து 5 6 பாஸ் ஆகுது. அப்ப கால் ஆகும்போது இங்க டெஃபினிஷனுக்கு வருது இன்ட் ஸ்பேஸ் கிரேட் நம் எக்ஸ்ல வந்து 5 ஒய்ல வந்து 6 காப்பி பண்ணிக்குது. கண்டிஷன் செக் பண்ணது 5 கிரேட்டர் than 6, கண்டிஷன் வந்து இங்க வந்து ஃபால்ஸ், சேல்ஸ்குள்ள வருது. ரிட்டர்ன் ஸ்பேஸ் ஒய், ஒய்னா ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கு, இங்க 6 இருக்கு, அந்த 6 தான் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்போ கிரேட் நம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஐ கமா ஜே இருக்கு இல்லையா, அதுக்கான ரிசல்ட் வந்து 6. அது வந்து ரியல் வேரியபிள் ரிசல்ட்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்குது. அண்ட் பிரிண்ட்எஃப்ல 6 கிரேட்டர் நம்பர் சொல்லிட்டு 6 பிரிண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி இதோட ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுது. ஓகே, இதே சேம் ப்ரோக்ராம்ல மெயின் ஃபங்க்ஷன்லயே வந்து நம்ம கிட்ட ஐஎன்ஜே 6 5 கொடுக்கும் பொழுது 6 5 வந்து பாஸ் பண்ணுது டெஃபினிஷன் பார்ட்டுக்கு. ஸோ எக்ஸ் ஒய்ல காப்பி பண்ணிக்குது. ஸோ 6 கிரேட்டர் than 5 இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ ரிட்டர்ன்ல வந்து 6 வந்து பாஸ் பண்ணுது, அதாவது எக்ஸ்ல என்ன இருக்கு 6 இருக்கு, அதை பாஸ் பண்ணும். ரிசல்ட்ன்ற வேரியபிள்ல மெயின் ஃபங்க்ஷன்ல இருக்க ரிசல்ட் வேரியபிள் அதை வந்து கெட் பண்ணிக்குது. ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல டிஸ்பிளே பண்ணிடும். ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ரெண்டு இன்புட் வேல்யூஸை பாஸ் பண்ணுது. அதே மாதிரி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ல இருந்து வரக்கூடிய ரிசல்ட்டையும் என்ன பண்ணுது, கெட் பண்ணிக்குது, அதை ஸ்டோர் பண்ணி டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, இதுதான் ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் வேல்யூக்கான எக்ஸாம்பிள். புரிஞ்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.